ஆனால் சங்கீதா அதுக்கு வந்து உடன்படலை. அதனால பேச்சுவார்த்தை வந்து பார்த்தோன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு. இதை வந்து பேசியிருக்கிறது ஒரு லாயர். அந்த லாயர் மட்டும் வந்து இல்லாமல் அவர் லாயர் கம் ஜோசியர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்க முன்னிலையில் வந்து இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து நடத்திருக்கு. பட் சங்கீதா தரப்பு வந்து உடன்படாமல் அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் வந்து முடிஞ்சிருக்குங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இந்த அரசியலுக்கு உள்ள என்ட்ரி ஆனதுலேருந்து அவர் முதல்ல என்ட்ரி ஆகலாமா வேணாமாங்கிறதவே ஒரு டிசைட் பண்ணி கொடுத்தது வந்து ஒரு ஜோசியர் தான் ஆக்சுவலாக. அதனால தான் சினிமாவுக்கு வந்து முழுக்கு போட்டு முழு நேரம் இப்போ அரசியலுக்கு வந்து உள்ளுக்குள்ள விஜய் வந்திருக்காரு. அவர் வந்ததுனால விஜயினுடைய ஜாதக அமைப்பு, அவருடைய கடகராசி இந்த அமைப்பின் பிரகாரம் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஜெயிப்பாரு அப்படின்னு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் விஜய்க்கு மிகப்பெரிய கண்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு வந்து சொல்லப்பட்டது. அந்த கண்டத்தை மட்டும் விஜய் வந்து கடந்தாருன்னா தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையா விஜய் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்மால வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்தார். உள்ளுக்குள்ள வந்த உடனே அவருக்கு கண்டம் நடக்கிறது மாதிரி 27 வருஷமா ஒரு மனுஷன் கட்டி காத்த இமேஜ் எல்லாமே அவங்க மனைவி வந்து ஒரே போர்டில் விஜயனுடைய இமேஜை வந்து டேமேஜ் ஆக்கிட்டாங்க. விஜய் யாரு எப்படியாப்பட்டவருங்கிற அவருடைய சுயரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்செறிஞ்சிட்டாங்க. ஆனால் அது எதை பற்றியுமே வந்து கண்டுக்காத வந்து விஜய் அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா மனைவியை ட்ரிகர் ஏற்றுற விதமாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றக்கூடிய விதமாக த்ரிஷா கூட